உக்ரைனோட வீரர்கள் இந்த பசிபிக்காக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி இந்த மேப்ல வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிருப்பேன் ஆரோ மார்க் மாதிரி கீழே போட்டிருக்கேன். பசிபிக்கால இருந்து முன்னேறி இருக்கிறாங்க. உக்ரைனோட சுமி பகுதி ரஷ்யாவோட கர்ஸ்க்ல இருந்து முன்னேறி வந்து பசிபிகா பகுதியை பிடிச்சிருந்தாங்க. இப்ப பசிபிக்கால இருந்து கீழே முன்னேறும் போது லொக்னியா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. ஸோ அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட வீரர்களா சரணடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் கீழே வந்துட்டோம்னா ரஷ்யாவோட கர்ஸ் கொப்லாஸ்ட். ஸோ அந்த கர்ஸ் கொப்லாஸ்ட்ல கோர்னல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. குயாவோ கோர்னல், இந்த குயாவோ பகுதி சமீபத்தில் ரஷ்யாவும் கட்பாட்டில் எடுத்தாங்க. வீடியோ பதிவுகளாக விடுறாங்கன்னு சொல்லியிருந்தோம். என்ன கொடி மட்டும் தொங்கிட்டு இருக்குது, ட்ரோன் கொண்டு வச்சுட்டு போயிருக்குங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஆனால் இப்போ இங்கே தான் நிற்கிறோம் பாருங்க அப்படிங்கிற அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் கொடியை விரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பதிவுகள் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பகுதி முழுவதும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இப்போ அது மட்டும் கிடையாது, கவர்னல் பகுதியை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறிட்டு இருக்காங்க. அந்த பகுதியில் சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான இமேஜ் லோட் ஆயிருக்கும் அந்த மேப்ல கவர்னல் எந்த பகுதி இருக்குன்னு சொல்லி. ரஷ்யா உக்ரைன் பார்டர் தான். ரஷ்யாவோட கர்ஸ்க்ல இருந்து உக்ரைனோட சுமி ஓப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் நோக்கி ரஷ்யா தரப்பு முன்னேறிட்டு இருக்காங்க. அதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம்.